ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா காஞ்சதும் அது கூடவே கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம், ஒரு குட்டி ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா பொரிஞ்சதும் அது கூடவே நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சு வந்ததும் அது கூடவே வெந்தயம் சேர்த்துக்கணும். ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு உரிச்சு வச்ச பூண்டு சேர்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா பொரிய விடணும். நல்லா பொரிஞ்சதும் 2-3 உடச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் மீன் குழம்புக்கு. எல்லாமே நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதக்கி விடணும். எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கணும். நல்லா வதங்கி வந்ததும் அது கூடவே வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழந்தக்காளியாக வெங்காயத்தோடு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா சேர்த்துட்டு வதக்கி விடணும். நல்லா வதங்கி வந்ததும் அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா குழைய வதங்கணும். மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட்டு நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குழைய வச்சு எடுத்துக்கலாம். அப்போ நல்லா வதங்குறப்போ குழைய வரும். எல்லாம் ஒன்று சேர வதங்கிடுச்சு பாருங்கள். இது கூடவே கட்டியாக கரைச்சி வச்சுருக்க புளி சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு நிறைய புளி சேர்க்கணும். அது நல்லா கொதித்து வந்ததும் கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். மீன் குழம்பும் 2 நாள் வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நிறைய புளி சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே ஒன்றா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு நமக்கு எவ்வளோ அளவு தண்ணி தேவையோ அவ்வளோ அளவுக்கு ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்ல நார்மல் திக்கான பதத்தில் இருக்கணும். அதனால் அவ்வளோ அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்து வந்ததும் அது கூடவே மாங்காவும் மீனும் சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தோம்னா செம்ம டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. இட்லி, தோசை, ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது ஜிலேபி மீன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வாங்கி செஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடையாத அளவுக்கு கலந்து விடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். மீன் உடையாமல் கரையாமல் இருக்கணும். நல்லா கொதித்து வரப்போ இந்த ஸ்டேஜில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு. ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு. பெருங்காயம் நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு மீன், மாங்காய் எல்லாம் போட்டு செம்ம டேஸ்டியாக இருக்கும் அந்த குழம்பு. செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டில் மீன் குழம்பு நான் செஞ்சேன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.